வணக்கம், லதா காமாட்சி நெல்லை போஜன். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா, நட்ஸ் வச்சு ஒரு அல்வா. என்ன நட்ஸ்னால் முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, வேர்க்கடலை, பாதாம் பருப்பு வந்து ஊற வச்சு தொலி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு மிக்சியில் பொடிச்சிட்டு பால் ஒரு டம்ளர் ஊற்றி இந்த நட்ஸ் அவ்வளோத்தையும் அதில் போட்டு கிண்டி ஏலக்காய் நாட்டு சக்கரை போட்டு அப்படியே திரண்டு வரும்போது ஒரு ஸ்பூனாக நெய் ஊற்றி இறக்குனா நட்ஸ் அல்வா ரெடி. நான் எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ நட்ஸை நல்லா வறுத்தாச்சு, லைட்டாக சூடு ஏறிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இதை மிக்சியில் பொடிச்சிட்டு ஃபஸ்ட்டு பால் ஊற்றிட்டு அதுக்கு தேவையான பால் எடுத்து வச்சுருக்கிறேன். சுகர், நாட்டு சக்கரை, நெய், ஏலக்காய் பொடி. பாலை முதல்ல ஊற்றிட்டு பொடித்த நட்ஸ் அவ்வளோத்தையும் அதில் போட்டு அப்படியே கிண்டிட்டு அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி, நாட்டு சக்கரை அப்படியே போட்டு கிண்டிகிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்பூனாக நெய், ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றினோன்னே அப்படியே நல்லா திரண்டு வந்துடும். திரண்டு வந்தோடனே நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். சுவையான நட்ஸ் அல்வா ரெடி. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பாலை இந்த கடாயில் ஊற்றிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த நட்ஸ் எல்லாம் நல்லா பொடிச்சிட்டு ஒன்றும் பாதியமாக பொடிச்சிட்டு இந்த பாலில் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு நம்ம கிண்டுறதுக்கு. இப்போ இதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் போடுறேன். பொடிச்சு வச்ச நாட்டு சக்கரை பொடிச்சு வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா இதை அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கணும். பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நெய் ஊற்றி கிண்டணும். கொஞ்சம் நல்லா கிண்டினதுக்கப்புறம் நம்ம வந்து நெய் சேர்ப்போம். அதுக்கப்புறம் ஃபைனலாக காமிக்கிறேன் நான் உங்கள்கிட்ட. இப்போ நல்லா நம்ம அந்த நட்ஸ் எல்லாத்தையும் போட்டு கிண்ட அப்படியே எண்ணெய் வெளியே வந்துருச்சு. இது நான்ஸ்டிக் கடாய் இல்லை, அதனால தான் கொஞ்சம் அங்கங்கே ஒட்டிகிட்ருக்கு. ஆனால் நல்லா சுற்றி வந்துருச்சு. இப்போ நமக்கு சுவையான நட்ஸ் அல்வா ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.